Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. So இந்த வீடியோல பத்தி பார்க்கறோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் போறீங்க அப்படினா அந்த நம்பருக்கு ஸ்டேட்டஸ் போறது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸோட செட்டிங் ஆப்ஷன்ல போய்ட்டு இந்த கான்டாக்ட் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியுற மாதிரி மாத்தி வச்சு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுவீங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி நீங்க போடுறீங்க அப்படினா அந்த ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு குறிப்பிட்ட நபருக்கு தெரியுற மாதிரி மட்டும் வந்து செட் பண்ணி வச்சும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து போட்டுக்கலாம். சோ அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஸ்டோரி எப்படி போடுறது அதை பத்தி அந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பாத்தீங்கன்னா பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்திலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, சும்மா பேருக்கு கூட ஸ்டோரி போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் மூணு கோடுமா இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சேவ்டுக்கு கீழே ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதிலும் பார்த்தீங்கன்னா கெட்டு ஸ்டார்டர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு நேமுக்கு நேரக்கூடிய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் இந்த கிராக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் தெரியும்னு இருக்கேன், இவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். ஸோ அதனால் நான் அவரோட அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், ஆடுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு வேறு யாருக்கும் தெரியும்னு நினச்சிங்கன்னா அவங்க கான்டாக்ட் அந்த அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நேம் இருக்கு, அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரம் பயமா ஆடுன்னு சொல்லிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கிரேட் லிஸ்ட்டுன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்டோரி. ஸோ நீங்கள் ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டோரின்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க கிரேட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நான் சும்மா காண்டி ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ யுவர் ஸ்டோரின்னு சொல்கிற ஆப்ஷன் காட்டும், அது பக்கத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் யுவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஆனால் நீங்கள் அந்த யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணாமல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆகி எப்பயும் போல் நார்மலாக போயிடும். ஸோ போயிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் சேர்த்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ மித்த யாருக்குமே வந்து காமிக்காது. அவங்க என்ன தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாலுமே யாருக்குமே வந்து காமிக்காது. நீங்கள் கான்டாக்ட் யாரோட நேம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குமென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.